அரசாங்கம் வேலை அள்ளி கொடுக்கும் கவர்மெண்ட் திமுக தான்டா. ஆமா, நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு திமுகவால தான் கொடுக்க முடியும். ஆமா ஆமா, குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி போதை மறுவாழ்வு மையத்துக்கு போய் திருந்திட்டா அரசு வேலை சூப்பர்ல. உங்களை சரி பண்ணுவாங்க. முழுமையா சரி ஆயிட்டாக்கா உங்களுக்கான அந்த வயசு தகுதி, இனிமேலும் நீங்கள் உழைத்து வேலை செய்யலாம், உங்கள் குடும்பத்தை காப்பாற்றலாம் என்கின்ற அந்த தகுதி இருந்தால், ஒரு 8வது வரைக்கும் படிச்சிருந்தா அரசாங்கத்துல ஓய வேலை, டிரைவிங் லைசன்ஸ் கத்துன்னு இருந்தீங்கன்னா கவர்மெண்ட்ல டிரைவர் வேலை, என்ன வேலை தெரியுமோ அந்த வேலையை என்எச்எம் சார்பில் அரசாங்கத்தின் தற்காலிக பணியிடங்களை நிரப்புகிற அந்த வேலையில கண்ணகி நகர் இளைஞர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அப்ப குடிக்காம டிஎன்பிஎஸ்சி படிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏன் முன்னுரிமை இல்ல? இது தவறான முன்னுதாரணம் தான். குற்ற செயல் செய்யாம மனம் திருந்தி வர்றவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறது, நல்லது பண்ணணும்னு நினைக்கிறது தான் இங்க தப்பு. டேய், பூரண மதுவிலக்கு என்னாச்சு? அத கொண்டு வந்துட்டாலே இந்த பிரச்சனை முடிஞ்சிரும். இதான் நல்லது பண்ணுனா கேள்வி கேட்பீங்க. எவ்வளவு பண்ணிருக்கோம் தமிழக மக்களுக்கு தெரியுமா? எவ்வளவு பண்ணிருக்கீங்க? எங்க கொஞ்சம் சொல்லு பாப்போம், நானும் கேக்குறேன். எல்லாம் மறந்துட்டீங்கல்ல? ஹேய், சொல்லிட்டு போடா, எவ்வளவு பண்ணிருக்கீங்க? டேய், ஓடிட்டான்.